வணக்கம். இன்று நடனத்தால் உலகளவில் உயர்ந்து நிற்கும் திருநங்கை செல்வி நர்த்தகி நடராஜன் அவர்களுக்கு இந்த இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்குவதற்கு மிகவும் பெருமைப்படுகிறது. நான் நர்த்தகி நடராஜ் ஒரு திருநங்கையாக இந்த பத்மஸ்ரீ விருதை பெறுவதற்கு நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். இந்த விருதை பெறுவதற்கு முன் என் வாழ்நாளில் எவ்வளவு போராட்டங்களை கடந்து வந்திருப்பேன் என்று உங்களுக்கு தெரியுமா? பார்த்தீர்களா, நான் திருநங்கை என்ற உடனே உங்கள் பார்வையே மாறுகிறது. வலியாலே வலிமருந்தை தடவிக் கொண்டிருப்பவர்கள் நாங்கள். வலிக்கு மருந்து வலியே என்ற உன்னதத்தை கடப்பவர்கள் நாங்கள். குழந்தையிலிருந்து அவமானங்களையும் புறக்கணிப்புகளையும் உரிமை மறுப்பு உணர்வு மறுப்பு கேள்விக்கின்றன. ஆனால் என் பால் திருவிடிலை உணர்ந்த பொழுது, அதாவது என் பெண்மையை உணர்ந்த தருணம், ஆனால் அப்பொழுது என் பெற்றோரும் அதை உணர்ந்தனர். 10 தலை ராவணன் ஒரு தலையை பிடுங்கி எறிவது சாத்தியமா? ஆனால் என் தந்தை தனது 10 பிள்ளைகளில் இருந்து என்னை தூக்கி எறிந்தார். அதை இப்பொழுது நினைத்தாலும் கூட கண்டிப்பா நான் சக்தியா இருப்பேன். வா நம்ம போலாம். நல்ல செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அவள் அந்த
பரதம் கற்க ஆர்வத்துடன் சென்றேன். தொடக்கத்தில் அவர் இசைக்கவில்லை. ஓராண்டு விடாமுயற்சியுடன் போராடிய பிறகு கிட்டப்பா தன்னை மகளாக ஏற்று எனக்கு பரதம் கற்றுக் கொடுத்து நர்த்தகி என்ற பெயரையும் அவரே சூட்டினார். எங்களை போன்ற திருநங்கைகள் எவ்வளவுதான் பத்மஸ்ரீ விருதை பெற்றாலும் சமூகம் பார்க்கும் பார்வை வேறு மாதிரி தான் இருக்கிறது. டேய் அங்க பாத்தியட யாரு இவனே? அபிராஜ். ஆமாண்டா அஜராஜ். அது 8க்கும் 10க்கும் நடுவுலடா. ஏய் அது யாரு தெரியுமா? இப்படிதான் எங்களை பல பேர்களில் அழைக்கிறார்கள். அதனால் நான் மன உறுதியுடன் ஒரு முடிவெடுத்தேன். திருவாக இருந்து மங்கையாக மாறியதால் திருநங்கை என்ற பெயரை நான் முன்மொழிந்தேன். நாங்களும் நீங்கள் போற்றும் வேலுநாச்சியார் போலவும் ஜான்சி ராணியை போலவும் போராடி கொண்டுதான் இருக்கிறோம். அவர்கள் நாட்டின் விடுதலைக்காக போராடினார்கள். நாங்கள் எங்களின் விடுதலைக்காகவும் உரிமைக்காகவும் போராடி கொண்டுதான் இருக்கிறோம். இன்று நான் நடனத்தால் உலக அளவில் உயர்ந்து நிற்கிறேன். ஆனால் என் தோழிலான திருநங்கைகளின் மனக்குமுறல்கள் உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கும் காதல் உண்டு, எங்களுக்கும் ஆசைகள் உண்டு, எங்களுக்கும் காமம் உண்டு. எங்களால் மகப்பேறு பெற முடியாதுதான். ஆனால் உங்களை போல் திருமணம் செய்து கொண்டு வாழ ஆசையாக தான் உள்ளது. எங்கள் மகிழ்ச்சி எல்லாம் உன்னோடு ஒன்றாய் புதைக்கப்பட்டது. நாங்கள் விடுதலை பருவத்தில் இருந்தே விளையாடுவதை விட்டுவிட்டு விமர்சனங்களுக்கே ஆனாலும் எங்கள் கண்ணீர் எல்லாம் அழுது அழுது கனவாகவே போனது.